ஹே ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அனிமெக்ஸ் கேமிங். ஓகே கேஸ், நம்மளுக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷனில் சீசன் 3 எபிசோட் 3 பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம ரூடஸ் வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக்ஸி. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கல்யாணம் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ராக்ஸி வந்து நம்ம ரூடஸோட செகண்ட் ஒய்ஃப் அப்படின்னு. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்சு பார்த்துட்டு அப்பா இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி புத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவனை ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சீசன் 2 பார்த்துருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நம்ம ராக்ஸியை வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பலான்னு பார்க்குறான். லைட்டாக துளியை ஓட்டு நவுத்தி பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னே இவன் வயசுக்கும் இவளோட தோற்றத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லை. இவன் ரொம்ப யங்காக இருக்கா. பட் வயசு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் இவளுக்கு. நம்ம ரூடஸோடையே கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ரூடஸ் சின்ன வயசில் இருக்கப்போ நான் ராக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு டீச் பண்ணிட்டு இருந்தா மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக்ஸியை வந்து பார்த்தீங்கன்னா தட்டி எழுப்புனதுக்கப்புறம் இந்த மாதிரி மார்னிங் ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரமாக ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூடஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூடஸ் ராக்ஸி ரெடி ஆகிட்டு வெளியே வராங்க. அப்படியே வெளியே வந்தால் நம்ம செல்ஃபி அவளோட குழந்தையோட இருக்காங்க. ஸோ இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூடஸ் அப்புறம் செல்ஃபிக்கு பிறந்த குழந்தை. அதோட குழந்தை பேர் வந்து பார்த்தீங்கன்னா லூசின்னு வச்சிருக்காங்க. ஸோ இந்த லூசி ரொம்ப அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு. நம்ம ரூடஸ் பார்த்துட்டு இப்போ நம்ம குழந்தை ரொம்ப அழகாக இருக்காளே, இந்த அலங்கெல்லாம் எங்கே வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்குறா அந்த செல்ஃபி. நம்ம ரூடஸ் சொல்கிறான் வேற எங்கே அவங்க அம்மா கிட்ட இருந்ததா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கிறா. அதுக்கப்புறம் அதை ராக்ஸி பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் ராக்ஸி வந்துட்டு நம்ம செல்ஃபி வந்து ராக்ஸிகிட்ட கேட்குறா. அப்புறம் ரூடஸ் நான் லாஸ்ட் நைட் எப்படி நல்லா நடந்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க அவர் நல்லா நடந்துக்கிட்டாரு, ரொம்ப ஜென்டலாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரு பண்ண விஷயத்தனா வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கானுங்க. என்னடா நடக்குது அப்படின்னு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் நம்ம ரூடஸ் அப்படியே அவங்க அம்மா கிட்ட வரான். அவங்க அம்மாவுக்கு தலை சீவிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவனோட சிஸ்டர் நோர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து எழுதிட்டு இருக்கா. ரூஜெட் அப்படிங்கிறவனை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி. இவனை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேஜிக்கல் வேர்ல்டில் வாழ்கிற இவங்களும் ஒரு விதமான மனுஷங்க தான். பட் இவங்களை பார்த்து எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்க. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணுவாங்க. பட் வந்து நம்ம ரூடஸ் மட்டும் இவனை அப்படி ட்ரீட் பண்ணலை. இவன் சொல்ல போனால் நம்ம ரூஜெட், இவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரூஜெட்டு. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்ட் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுவாங்க இவங்க கிளான் பேரை. ஸோ சூப்பர்ட் கிளானை பார்த்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க. பட் நம்ம ரூடஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஈவன் சொல்ல போனால் சீசன் 2ல் இவனோட உயிரை கொடுத்து நம்ம ரூடஸை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருப்பான். ஸோ அதனால இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணியிருப்பான் சீசன் 2ல், அதாவது இனிமேல் உன்னோட இனத்தை பற்றி எந்த விதமான மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணு அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு புக்கை வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு இருப்பான் நம்ம ரூடஸும் அவனோட தங்கச்சியும். ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவன் தங்கச்சியும் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஈவன் சொல்லப்போனால் அவன் தங்கச்சியை அந்த ஸ்டோரி ரைட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணி அவளே எழுதவும் ஆரம்பிச்சிருவா. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து காமிப்பாங்க. அவங்க அம்மாவை சீசன் 2ல் இருந்து காப்பாற்றிட்டு வந்திருப்பாங்க. பட் அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெமரி லாஸ் ஆகிருக்கும். அவங்க அம்மாவை காப்பாற்ற போகிறப்ப தான் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூடஸ் இழந்துருவான். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சீனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அவங்க அம்மாவால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான நினைவுகளும் இன்னும் ஞாபகத்துக்கு வரல. அவங்கள கூட்டிகிட்டு வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாறிட்டு வராங்க. அது மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கான். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வரா, ஐசா அப்படின்ட்டு. இவன் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரூடஸோட அப்பாவோட 2வது ஒய்ஃபோட பொண்ணு. ஈவன் சொல்ல போனால் அவளோட தங்கச்சி, அதுவும் நம்ம ரூடஸோட தங்கச்சி, ஸ்டெப் சிஸ்டர்னு சொல்லலாம். இவங்க தான் அந்த மெய்டு. ஸோ அவங்க மெய்டாக வேலை செய்கிறப்ப அவங்க அப்பா கொஞ்சம் வேலைத்தனத்தை காட்டிடுவார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இருக்கும். அதுவும் சீசன் 2 தான் தெரிய வரும். அப்புறம் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கிறத நினச்சி நம்ம ரூடஸ் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஸோ இந்த மாதிரி இருக்க நினைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்களை திரும்ப திரும்ப எனக்கு இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்கூல் தான் மேஜிக்கல் ஸ்கூல். நம்ம ராக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா அதே யூனிவர்சிட்டியில் மேஜிக்கல் டீச்சராக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருப்பா. ஸோ நம்ம ரூடஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அவங்களோட யூனிவர்சிட்டியில் இவளை வந்து பார்த்தீங்கன்னா டீச்சராக அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி வச்சிருப்பா. இவன் நம்ம ரூடஸ்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேஜிக்கல் சொல்லி கொடுத்ததே நம்ம ராக்ஸி தான். ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்த மேஜிக் சொல்லி கொடுத்ததே நம்ம ராக்ஸி தான். அப்புறமேட்டு சொல்லுவாள் நம்ம ராக்ஸி, நீ எல்லாத்துக்கிட்டையும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச உன்னோட மாஸ்டர் அப்படின்ட்டு, பட் யாருக்கிட்டையுமே நான் உன்னோட ஒய்ஃப்னு சொல்லி நீ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல நம்ம ரூடஸ் ஆக்காயிருவாங்க. உடனே செல்ஃபி ரூடஸ் என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்புறம் ஓடி போய் கட்டி பிடிச்சி ராக்ஸி அப்படிலாம் இல்லைம்மா, நீ என்னோட ஸ்வீட் ஹார்ட், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல செல்ஃபி என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு அவன் வந்து கேட்க, நீங்கள் 2 பேருமே என்னோட 2 கண்கள், ஒன்றையும் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்த ஆரம்பிச்சிருவான். அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவாங்க. அவளோட தங்கச்சியும் அங்கே தான் இருப்பானா, ஐயோ எங்கள் அண்ணன் நினச்சா எனக்கு ஒரே எம்பரிசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவா, ஒரே கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் அண்ணா கிட்ட பாய் சொல்லிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி அவளோட ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிருவா. அண்ட் நம்ம ரூடஸ் அண்ட் நம்ம ராக்ஸி செல்ஃபி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க.
அப்படியே நம்ம ரூடஸ் அவனோட கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். ஸோ கிளாஸ்க்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு போயிருக்கான் போல். என்னப்பா இன்னும் யாரும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே 2 மியா கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூடஸோட ஃப்ரெண்ட்ஸு. என்ன ரூடஸு காலையில் வந்தவொடனே சம்பவம் பண்ணிட்ட போல், உன்னைய பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்குப்பா, 2 ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்க. நம்மளும் எப்படியாவது சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம கிராஜுவேட் ஆகிட்டு நம்மளும் ஒரு அழகான ஒரு ஆண்மகனை கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரூடஸோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இன்னொருத்த வரான். இவனோட பேர் ஜனாபா. இவனை சீசன் 2ல காமிச்சிருப்பாங்க. ஸோ மாஸ்டர் வந்துட்டிங்களா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரூடஸை மாஸ்டர்னு தான் கூப்பிடுவான். மாஸ்டர் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, குட் மார்னிங் ஜனாபா. அப்புறம் குட்டி பொண்ணு இருக்காள், அவளோட பேர் ஜூலி. ஸோ அவளையும் சீசன் 2ல காமிச்சிருப்பாங்க. இந்த ஜூலி வந்து பார்த்தீங்கன்னா மெய்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஜனாபாக்கு. பட் நம்ம ஜனாகா வந்து பார்த்தீங்கன்னா அவனை சிஸ்டர் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அப்புறம் நம்ம ஜனாபா சொல்கிறான், மாஸ்டர் கடந்த 6 மாதத்தில் நான் மிகப்பெரிய ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்கேன், வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம லீஸ் வரான். லீஸ் வந்து நம்ம ரூடஸோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னப்பா நீ வந்து 1 மாதம் ஆகுது, பட் என்னை வந்து பார்க்க கூட இல்லை பார்த்தியா அப்படின்னு நம்ம ரூடஸை கேட்க, நம்ம ரூடஸ் உடனே சொல்கிறான், நான் உன்னை வந்து பார்க்கலான்னு பார்த்தேன், ஆனால் நீ எலினாஸோட ரொம்ப பிஸியாக இருந்தேன், அதனால தான் வர முடியல அப்படிங்கிறான். சரி அதை கூட சொல்ல முடியல, உனக்கு குழந்தை பிறந்தது, அதை கூட வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன என் கூட பேசாமல் இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் நம்ம ரூடஸ் திங்க் பண்ணுறான், என்னன்னா நம்ம லீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மில்ஸ் ஃபாலோவர். மில்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஜீசஸ் ஃபாலோவர் அந்த மாதிரி காட் ஃபாலோவர் இருப்பாங்களே, அந்த மாதிரி இந்த சீரீஸில் மில்ஸ்னு ஒரு ஃபாலோவர் இருக்காங்க. மில்ஸ் அந்த அந்த ஒரு கேங்கில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒய்ஃப் வச்சுருந்தா பிடிக்காது. ஸோ இவங்ககிட்ட நம்ம செகண்ட் ஒய்ஃப் வச்சிருக்கிறத சொன்னால் பிடிக்காமல் போயிருமோ அப்படின்னு சொல்லலான்னு பார்ப்பான். பட் அதுக்குள்ளே நம்ம ராக்ஸி உள்ளே வந்துருவா. நம்ம ராக்ஸியை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார் நம்ம ஹெட் மாஸ்டர். இவங்க தான் இனிமேட்டு உங்களுக்கு புது கோச், இவங்க தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் ட்ரைனிங்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ராக்ஸி, உங்கள் எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து பார்த்தீங்கன்னா ரூடஸோட செகண்ட் ஒய்ஃபு, இனிமேல் நான் தான் உங்களுக்கு கிளாஸ் டீச்சராக இருக்க போகிறேன். ஸோ ஈவன் நானும் ரூடஸ் ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் இந்த கிளாஸ் ரூமில் எனக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மாதிரி தான் அப்படின்னு அவளே வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவான். உடனே நம்ம லீஸ் நம்ம ரூடஸை பார்த்துட்டு, ஓஹோ இதனால தான் நீ என்கிட்ட வந்து பேசாமல் இருந்திருக்கியாப்பா, இப்போ தெரியுதுடா நீ என்ன சம்பவம் பண்ணியிருக்கேன்னு அப்படின்ட்டு. அப்புறமேட்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக் டைமில் நம்ம ரூடஸ் நம்ம லீஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க ஆரம்பிப்பான். அப்புறம் நம்ம லீஸ் சொல்லுவான், நீ ஃபஸ்ட் டைம் என்கிட்ட வரப்போ நீயும் செல்ஃபியும் ரொம்ப லவ் பண்ணீங்க, இந்த உலகத்தில் செல்ஃபியை தவிர வேறு யாரையுமே நான் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ என்னடா நீ ஒரு செகண்ட் ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, என்னதான் ரூடஸ் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கப்புறம் நம்ம ரூடஸ் சொல்லுவான், இல்லை ராக்ஸியும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. சரி நான் சொல்லி ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, சரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்னோட தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட தங்கச்சி அப்பப்போ நான் சர்ச்சில் பார்ப்பேன், அவன் வந்து சொல்லிட்டு இருந்தா எங்கள் அண்ணனும் எங்கள் செல்ஃபி மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழணும், எனக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கணவன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பட் இப்போ நீ செகண்ட் ஒய்ஃபை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்க, அதை நினச்சிட்டு உன் தங்கச்சி என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ரூடஸ் சொல்கிறான், ஆமாம் என்னோட தங்கச்சி ரொம்பவும் கோவப்பட்டா, பட் அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம லீஸ் சொல்லுவான், நீயும் உங்கள் அப்பாவும் உயிரோட வரணும் அப்படின்னு அவள் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணிட்டு இருந்தா, பட் நீ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க அப்படின்னா அவங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். சரி விடு, உன்னோட தங்கச்சி உன்னை ரொம்ப நம்பிட்டு இருக்கா, ஸோ அவரோட ஃபீலிங்ஸை ஹேட் பண்ணுற மாதிரி இனிமேலாவது நீ எதுவும் பண்ணாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டோம். உடனே நம்ம ரூடஸும் சரி அப்படின்னு சொல்லிடுவோம். அப்புறம் நம்ம லீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான், பரவாயில்ல நீ என்னோட தங்கச்சி மேலே கண்ணு வச்சிருக்க போல், அவளை ரொம்ப பார்த்துட்டு இதுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு நம்ம ரூடஸ் வந்து சொல்லுவான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சி கூடவே என்னால் பார்த்துக்க முடியாது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வயசு ரொம்ப கம்மி தான், அவளை தனியாக டவுனுக்குள்ளே போக விடாத, இப்போ நம்ம டவுனில் ஏகப்பட்ட கிட்னாப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு, ஸோ அவளை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம ஜனாபா வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வருவான். போதும் அவனை எவ்வளோ நேரம் தான் வச்சு திட்டிகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல, நம்ம லீஸும் சரி எந்திரி, உன்னை கிரேட் மேலிஸ் மன்னிச்சிருவாரு எந்திரி அப்படின்னு சொல்ல, நம்ம ரூடஸ் வந்து எந்திரிப்பான். அவனுக்கு ஒரு கை வந்து பார்த்தீங்கன்னா இருக்காதுல்ல, அதனால சீசன் 2ல தான் அவனுக்கு ஒரு கை போயிடும். அதை பார்த்துட்டு, ஆமாம் என்னப்பா ரொம்ப டேஞ்சராக இருந்ததா நீங்கள் லாஸ்ட் டைம் மாஸ்டர் கூட சண்டை போடுறதா அப்படின்னு சொல்லி நம்ம லீஸ் கேட்க, நம்ம ரூடஸ் சொல்கிறான், ஆமாம் அந்த மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் வந்து இம்யூனாக இருக்குது, மேஜிக் எபிலிட்டி எதுவுமே அது மேலே யூஸ் ஆகலை, நல்ல வேலை எங்கள் அப்பா அந்த இடத்துல இருந்தார், அவர் மட்டும் இல்லைன்னா நான் நேரத்துக்கு இந்த இடத்துல உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம சனமா சொல்லுவான், ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட 6 மாதமாக ஒரு இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னால அது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுஸு. ஸோ இந்த க்ளவுஸை போட்டதுக்கப்புறம் என்ன இந்த க்ளவுஸு தொங்கிருச்சு அப்படின்னு சொல்லி நான் ரூடஸ் கேட்க, ஓ எர்த் பிகம் மை ஆர்ம் அப்படிங்கிற மேஜிக்கல் இன்கார்னேஷன் நீ சொல்லு அப்படின்னு சொல்ல, நம்ம ரூடஸும் அதே மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு அதுக்குள்ளே மேஜிக்கல் பவரை செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம ரூடஸ் லைட்டாக கையை நசுக்குவான் பாருங்க, நம்ம டீஸோட கையை வந்து பார்த்தீங்கன்னா நசுக்கிடுவான். பரவாயில்லையே இது ரொம்ப நல்லா இருக்கே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் எபிலிட்டி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, நாம் அப்போ அங்கே போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம ஜனாபா வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக கிரவுண்டுக்கு போவாங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுஸால் வந்து மேஜிக்கல் எபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே யூஸ் பண்ண முடியுது.
ஸோ நம்ம ரூடஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2வது கை மாதிரியே இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குப்பா. எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம ரூடஸ் வந்து சொல்லுவான். அப்புறம் நம்ம ரூடஸ் இதுக்கு பேர் ஏதாவது வச்சிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஜனபா கிட்ட கேட்க, இல்லப்பா நானும் கிளிஃபும் பேர் வைக்கிறதுல ரொம்ப சிறந்தவங்க கிடையாது. அதனால நீ வந்ததுக்கப்புறம் பேர் வச்சுக்கலான்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல நம்ம ரூடஸ் ஓ அப்படியா சரி இதுக்கு வந்து நம்ம ஹேண்ட் ஆஃப் ஜலீஃப்னு வைப்போம். ஜலீஃப்னா கிளிஃப், அதாவது நம்ம கிளிஃபோட பேரில் பாதியும் நம்ம ஜனபாவோட பேரில் பாதியும் வச்சுட்டு ஹேண்ட் ஆஃப் ஜலீஃப்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஜனாவும் கிளிஃபும் ஓகே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ப்ரோட்டோடைப் 1 ஹேண்ட் ஆஃப் ஜலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ரூடஸ் அவனோட வீட்டுக்கு வருவான். அவன் வீட்டுக்கு வரப்ப அவன் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டருக்கு இல்லை ஒரு மிருகத்து ஒரு அனிமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீனி வச்சுட்டு இருப்பா. அப்புறம் அவங்க அண்ணன் வந்தது பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ணா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவளை ஓடி போய் கட்டி பிடிச்சி சரி அண்ணா இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்க, டின்னர் சாப்பிட போறியா இல்லை குளிக்க போறியா இல்லை இந்த அழகான தங்கச்சி கிட்ட விளையாட போறியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பா. அதுக்கப்புறம் நம்ம ரூடஸ் அப்படியே அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சி மூட்டி விடுவான். அவன் தங்கச்சி கூட விளையாண்டுட்டு இருப்பான் கொஞ்ச நேரம். அப்போ தான் அவன் தங்கச்சிக்கு நோட்டீஸ் பண்ணுவான் அண்ணாக்கு வந்து வேறு இன்னொரு ஹேண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பரவாயில்லையே இந்த ப்ரோட்டோடைப் ரொம்ப உண்மையான கை மாதிரியே இருக்குது, நல்லா இருக்கே மேஜிக்கல் பவர் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 2 ஒய்ஃபும் அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரூட சொல்லுவான் அப்பா இனிமேல் உங்கள் 2 பற்றி என்னால் நல்லா உணர முடியும், இனிமேல் உங்கள் 2 பேரு கூட ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொல்லுவான். இதை பார்த்துட்டு அவன் தங்கச்சி டே ரொம்ப அசிங்கமாக இருக்குடா அண்ணா அப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா அவன் தங்கச்சி சொல்லுவாள் ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருக்கும். அப்புறம் அப்படியே டின்னர் டைம் வந்துடும். நம்ம ஆயிஷாவும் அவங்க அம்மாவும் டின்னர் கொண்டு வருவாங்க. நம்ம ரூடஸ் வழக்கம் போல் ப்ரே பண்ண ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிப்பான் ஸோ இந்த காண்டினென்ட் வந்ததுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருச்சு. டெமான் காண்டினென்ட்டில் போனதுலேருந்து ஏரிஸ் நம்ம ரூடஸை பிரிஞ்சதுலேருந்து அவங்க ராக்ஸி கூட மீட் பண்ணதுலேருந்து அப்புறம் அவங்க அம்மாவை அவங்க ரெஸ்கியூ பண்ணதுலேருந்து அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருச்சு. பட் இப்போதைக்கு என்னோட குடும்பம் என் கூட ரொம்ப ஒன்றா இருக்காங்க. ஸோ இதே மாதிரி சந்தோஷம் என்னோட வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும், இதே மாதிரி நார்மலாக இருக்கணும், இதுக்கு நடுவில் யார் வந்தாலும் நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் நைட்டு நம்ம செல்ஃபி வந்து தூங்கிட்டு இருக்கப்ப ரூடஸ் யாருக்கும் தெரியாமல் ஒரு ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போவான். ஸோ அந்த ரூம்குள்ளே வந்து ஒரு ரிலிக் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அதாவது சீசன் 1ல் இருந்து நமக்கு இந்த பேண்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இது வேறு யாரும் இல்லை, நம்ம ராக்ஸியோட பேண்டிஸ் தான். ஸோ இந்த பேண்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவன் கும்பிட ஆரம்பிப்பான். ஸோ அது வந்ததுலேருந்து தான் இவனுக்கு வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நம்பிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ண ஆரம்பிப்பான். ஸோ அதே விஷயத்தை தான் என் குடும்பத்தை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கோ, ஏரிஸ் எங்கே இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ண ஆரம்பிப்பான். இதோட எபிசோட் 3 வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ இப்போ சின்னதாக ஒரு கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ இந்த எபிசோடில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரூடஸை பற்றி தான் காமிக்கிறாங்க. அவனோட 2 ஒய்ஃப் யார் யார் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அவனோட குடும்பத்தில் யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அவனுக்கு 2 தங்கச்சி இருக்காங்க, ஒரு ஸ்டெப் சிஸ்டர், அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவன் கூட பிறந்த சிஸ்டர். அப்புறம் அவங்க அம்மாவை காமிக்கிறாங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட 2வது ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அண்ட் அவனோட ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு கை போனனால அவனுக்கு ஒரு க்ளவுஸ் மாதிரி மேஜிக்கல் க்ளவுஸ் மாதிரி இருக்குது, அது அவனோட கை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இயங்க ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவனோட குடும்பம் இப்படி தான் இருக்குது, அவனோட வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நமக்கு இந்த எபிசோடில் காமிச்சிருக்காங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது தப்பு இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க, தப்பு பண்ணியிருந்தால ஏதாவது தப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மன்னிச்சிருங்க. மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே விவர்ஸ், நான் தான் மிஸ் நோபடி. ஐ எம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.